மக்களே, வெல்கம் டு திபிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிஃப்ட் நிஃப்டி நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்குது. அதனால் இன்றைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கப்புறமும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஏன்னா ட்ரம்ப்பு எல்லாம் பீஸ் டீல் நல்லா போயிட்டுருக்குது. ஆயில் ப்ரைஸஸும் கொஞ்சம் ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் உங்களுடைய மார்க்கெட்டு ஏதாவது வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதை மேலே போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து திரும்ப இதை வந்து கிராஸ் பண்ணி போகணும். போயிடுச்சுன்னா கொஞ்சம் வேகமாக மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா எல்லாம் பார்மா பேங்க்கு எல்லாம் அடி வாங்கியிருக்குது. ஸோ ஹிண்டல்கோ ஸ்டீல் கம்பெனி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருக்குது. ஆட்டோ செக்டார்ஸு இந்த மாதிரி. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்தது. ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ இங்கே யாரெல்லாம் இங்கே அகிலில் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கொஞ்சம் ரிவர்ஸில் வந்ததால் அட்லீஸ்ட் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால் புக் பண்ணுறதால இன்றைக்கி இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இன்னும் இங்கே வாங்கினவங்களாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகே, இது போகிறது பார்த்தா இன்னும் நல்லா போகும், பார்க்கலாம். உங்களுக்கு சந்தோஷமான ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வழிவகை செஞ்சுன்னு இருக்குது. இல்லை இந்த இடத்துலேருந்து திரும்பி மறுபடியும் வந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஓகே, டாட்டா ஸ்டீல் அதே மாதிரி ஸ்டீலில் நல்லா பாருங்கள். ஸோ இது இங்கே போயிட்டுருக்குது. இது தாண்டி போய் க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இது வரைக்கும் போகும். 200 ரீச் பண்ணிவிடும். ஓகே, பட் 200 ரீச் பண்ணனாலும் மறுபடியும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரும். 187 மறுபடியும் வந்து தான் இங்கே போகும். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ட்ரெண்டு இன்றைக்கி இருக்கிறது. ஸோ நம்ம ட்ரெண்டு பார்த்து மட்டும்தான் சொல்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஷார்ட் டைம் லாங் டைமுக்கு இங்கே வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம எப்பவுமே சொல்கிறோம், இதை ரீச் பண்ணோம்னா நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எப்படி எதை வாங்கலாம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம சஜஷன் இல்லை. ஓகே, நீங்கள் வாங்குங்கன்னு, பட் எதை வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, நீங்கள் ஒரு அனலைஸ் போட்டோம், நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல டவுனு. ரிலையன்ஸ் அதை ட்ரெண்ட் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதை நேற்றே வாங்கியிருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்துருக்குது. ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ எப்படி பார்த்தாலும் இதுக்கப்புறம் அது வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகினே வந்து மறுபடியும் மேலே தான் போக போகுது. ஓகே, உடச்சிட்டு. அதனால் இதை வந்து இப்போ வாங்கினாலும் ஓகே, தப்பு இல்லை. இப்போ வாங்கினீங்கன்னா நாளைக்கு இது வரைக்கும் போகும். வச்சுக்கோங்க, வாங்கினீங்கனாலும் ஓகே 1300 வரைக்கும் 319 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 331 தென் ஓகே 80. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரிலையன்ஸு ஓகே ஃபைன், நீங்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய நிலமையில தான் இருக்குது. அண்ட் இந்துஸ்தான் லிவர்லாம் பார்த்திங்கன்னா நேற்று இன்னும் கம்மியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள். ஸோ இது கூட நீங்கள் பெரிய கேண்டல் வந்தால் பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ 2000லேருந்து 77 ருபீஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மறுபடியும் இங்கே வரணும், பார்க்கலாம். வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஓகே. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் நிலவரம். எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் விற்று தள்ளியிருக்காங்க 943 crore. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஐஐ வந்து 2883 crore நம்ம ஆளுங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தா ஸோ நேற்று வாங்கினதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதனால் மார்க்கெட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது.
அண்ட் ரெப்போ ரேட்டு சேஞ்சஸும் எதுவும் பண்ணலை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதனால் கொஞ்சம் பேங்கர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கும். இன்னொன்று பாரதி ஏர்டெல்லு, அவங்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க நேற்று. ஸோ இது நாள் வரைக்கும் வந்ததில்லை. அதனால் எல்லாம் வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஹை, ஓகே. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. போகணும்னா இது வரைக்கும் போயிருக்கணும் 2000. இது இங்கேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகின்னு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால அதை மீறி போச்சுன்னா அதுக்கு அடுத்தது 2000 டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் பெரிய கேண்டிலாக இருக்குது கீழே இறங்குறது மாதிரி. ஆனால் இறங்குற மாதிரி இறங்கி கொஞ்சம் மறுபடியும் ஏற தான் செய்யும். நம்ம சொல்லியிருக்கோம் பெரிய கேண்டில் வந்தால் ரிவர்ஸ் அடிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய ஸ்டாக்கில் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஓகே. நீங்கள் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்கன்னா ஓகே. இன்றைக்கி மார்க்கெட்டை நம்ம ஈவினிங்காக அனலைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் மக்களே.